ஹே விவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்த வீக்குக்கான பொட்டன்ஷியல் ஸ்டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட்னா இந்த 7 ஸ்டாக்ஸோட அனலைசிஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பேங்க் நிஃப்டி, டிவி ஸ்லாப், டாடா பவர், என்ஹெச்பிசி, என்எம்டிசி அண்ட் ஜென்ரல் இன்ஸ்காப். ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பற்றி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 1 hour டைம் ஃப்ரேமில் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான ரெசிஸ்டன்ஸ் லைன். இந்த ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான சப்போர்ட் லைன். இந்த ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்கு. ஹார்ட்லி எத்தனை டைம் சப்போர்ட் எடுத்துருக்கு பாருங்க. 1 2 3 3 டைம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்கு. 1 2 3 3 டைம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ஒன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப் ஆஃப் த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு மூக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆர்எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல்குள்ளேயே கூட ட்ராவல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்களும் இந்த பேங்க் நிஃப்டி உங்கள் ஸ்டாக் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பேட்டர்ன்ஸ் பேஸ் பண்ணி. நேற்று மார்க்கெட்டோட கண்டிஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதனால் இன்றைக்கும் இருக்கும்னு சொல்லிட்டு எவ்ரி ஒன் ஹேவிங் ஹோப், ரைட்? ஐ ஆல்சோ திங்கிங் லைக் திஸ். ஓகே, நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி என்னோடய யூடியூப் சேனல்லே போட்டிருப்பேன். நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு செல்லிங்க்கு நிறைய சான்சஸ் இருக்குது சொல்லிட்டு நியர்லி அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா 696 பாயிண்ட்ஸ் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிருக்கு. ரைட்னா வந்து பார்த்தீங்கன்னா இதை எது பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சப்போர்ட் எடுத்திருக்குன்னா ஹார்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. என்ன கேட்டிங்கன்னா இப்போ இதுக்கப்புறம் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுமான்னு கேட்டால் ரைட்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இல்லை. நேற்று ஒரு நாள் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 320 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகிருக்கு. ஒன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கு இல்லையா, உங்களுக்கு சப்போர்ட் லைன் போட்டிருக்கு இல்லையா, இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன பையிங்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆர்எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பாட்டம் ஆஃப் த ட்ரெண்ட் லைன் கீழே வரைக்கும் வந்துட்டு கூட மறுபடியும் சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இது பிரேக் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்களும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் நிஃப்டி ஆட் பண்ணிவிட்டு சின்ன ஸ்கேல்பிங்க்கு எதனாச்சும் பேஸ் பண்ணி எடுக்கிறத தான் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிவி ஸ்லாப் பற்றி பார்க்கலாம். டிவி ஸ்லாப் பொறுத்த வரைக்கும் ஒரு 15 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கன்சால்டேஷன் பேஸ் பண்ணி தான் இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த ட்ரெண்ட் லைன். மேஜராக இந்த ப்ரைஸ் ரேஞ்செலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் ஆஃப் த ட்ரெண்ட் லைன். இந்த ப்ரைஸ் ரேஞ்செலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்கு. நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா 1 2 டைம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. 1 2 3 டைம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்கு. ஒன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு ஒரு சின்ன ஸ்கேல்பிங்க்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது ஸ்கேல்பிங் பேஸ் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சின்ன ஸ்கேல்பிங், ஒரு மினிமலான ஸ்டாப் லாஸில் ஒரு சின்ன ஸ்கேல்பிங் பேஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஆர்எல்ஸ் இந்த மார்க்கெட் கண்டிஷனுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரிஷோட ஃப்ளாக் பேட்டர்னில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்எல்ஸ் இந்த சேனலுக்குள்ளேயே கூட வந்து பார்த்திங்கன்னா கீழே பிரேக் டவுன் ஆச்சுனாலும் ஒரு சின்ன மினிமலான ஸ்டாப் லாஸில் இந்த பாட்டம் ஆஃப் த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே கூட ஒரு மினிமலான ஸ்டாப் லாஸில் என்ட்ரி இருந்துச்சுன்னா ஸ்கேல்பிங்க்கு எடுங்க. நெக்ஸ்ட்டு டாடா பவர் பற்றி பார்க்கலாம். டாடா பவர் பார்த்தீங்கன்னா ஒரு டே டைம் ஃப்ரேமில் கூட நம்ம பார்க்கலாம். டே டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேஜரான சப்போர்ட் லைன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேஜரான ரிஜெக்ஷன் லைன். இந்த ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட்லி ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ஒன்ஸ் வந்துட்டு மறுபடியும் ஒரு 4 hours டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். 4 hours டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான ரெசிஸ்டன்ஸ் லைன். ஹார்ட்லி 1 2 2 டைம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் நடந்திருக்கு.
ஒன் டூ த்ரீ 3 டைம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்கு. ஒன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு பெரிய மூவ்க்கு சான்சஸ் இருக்கு. ஆர்எல்ஸ் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கன்சால்டேஷன்லேயே வந்துட்டு மறுபடியும் மார்க்கெட் கண்டிஷன் இஸ் நாட் குட், கீழே பிரேக் அவுட் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. ஆர்எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேனலுக்குள்ளேயே ட்ராவல் ஆச்சுனாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். டாடா பவர் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிங்க. மேபி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை லாங் டேர்முக்கு நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆவரேஜ் பண்ணுறதா இருந்தால் இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா சின்னதாக ஒரு ஆவரேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ஹெச்பிசின்ற ஸ்டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ஹெச்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரெண்ட் லைன் தான். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான ரிஜெக்ஷன் லைன். இந்த ப்ரைஸ் ரேஞ்செலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் ஆஃப் த ட்ரெண்ட் லைன். இந்த ப்ரைஸ் ரேஞ்செலாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்கு. ரைட் நவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இதை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி எடுத்தோன்னா ஸ்டாப் லாஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி ட்ரேட் பண்ணுவேன்னா இதை பொறுத்த வரைக்கும் இந்த டாப் ஆஃப் த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா என்ட்ரிக்கு போக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்க் எடுப்பேன். ஆர்எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த சேனலுக்குள்ளேயே வந்துச்சுன்னா கூட மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டம் ஆஃப் த ட்ரெண்ட் லைனில் இங்கே என்ட்ரி இருந்துச்சுன்னா நான் தாராளமாக என்ட்ரிக்கு போவேன். பிரேக் டவுன் ஆச்சுனாலும் இட்ஸ் ஓகே, நம்ம ஒரு சின்ன ஸ்டாப் லாஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆச்சுனாலும் நம்ம என்ட்ரி எடுக்கலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரிக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல சான்ஸ் எதுனா இந்த டாப் ஆஃப் த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா மட்டும்தான். இந்த இடத்துலலாம் என்ட்ரி எடுத்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஸோ ஓகே, நீங்களும் ஒரு டைம் இந்த ஸ்டாக்கை வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க, வாட்ச் பண்ணுங்கள். எந்த இடத்துல பிரேக் அவுட் இருந்துச்சுன்னா நீங்களும் ஒரு டைம் அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல என்ட்ரி இருந்துச்சுன்னா தாராளமாக என்ட்ரிக்கு போங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு என்எம்டிசி பற்றி பார்க்கலாம். என்எம்டிசியை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான சப்போர்ட் லைன். இந்த ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் சப்போர்ட் எடுத்திருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேஜரான ரெசிஸ்டன்ஸ் லைன். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே என்ஹெச்பிசியை பேஸ் பண்ணியே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன்ஸ் டெக்னிக்கல்ஸ் எல்லாமே இருக்குது. ஒரு 4 hours டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா நீட்டாக தெரியும் அவங்களுக்கு பேட்டர்ன். முடிஞ்ச அளவுக்கு மல்டி டைம் ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக ஸ்டாக் நல்லா இருக்கா சொல்லிட்டு நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். தென் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரிஸ் சம்டைம்ஸ் ஒரு 4 hours டைம் ஃப்ரேமில் வச்சுட்டு ஒரு 2 hours 4 hours டைம் ஃப்ரேமில் வச்சு ஒரு 30 minutes பிரேக் அவுட்டில் எடுத்துகிட்டு சம்டைம்ஸ் நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கலாம் நிறைய சான்சஸ் இருக்குது. என்எம்டிசியை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக இருக்க பேட்டர்ன்ஸ். இதை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான் நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ஆஃப் த சேனலுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகிருக்கு. ஒன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு பெரிய மூக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆர்எல்ஸ் இல்லைனா இந்த டாப் ஆஃப் த ட்ரெண்ட் லைனில் ரிவர்சல் ஆகிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ரிவர்சல் ஆச்சுன்னா மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டம் ஆஃப் த ட்ரெண்ட் லைனில் என்ட்ரி இருந்துச்சுன்னா நம்ம தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா பையிங்கான சிக்னல் இருந்துச்சுன்னா பை பண்ணலாம். ஆர்எஸ் செல்லிங்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சுன்னா நம்ம செல்லிங் பண்ணுறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. நீங்களும் அந்த ஸ்டாக் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி பேசிஸில் இந்த பேட்டர்ன்ஸ் முடிகிற வரைக்கும். ஜென்ரல் இன்ஸ்கார் பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேஜரான சப்போர்ட் லைன். இந்த ப்ரைஸ் ரேஞ்செலாம் வந்து பார்த்திங்கன்னா மேபி வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்திருக்கு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மேஜரான ரிஜெக்ஷன் லைன். ரைட்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்செலாம் வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ஒரு பிரேக் அவுட் ஸ்டேஜில் இருக்குது. ரைட்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் அவுட் ஸ்டேஜில் இருக்குது. ஒன்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஹார்ட்லி வந்து அல்காரிதம் படி ஒரு 100 200 அந்த ரேஞ்சிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. மேபி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி வந்து 400க்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு பெரிய மூக்கு சான்சஸ் இருக்குது. ஆர்எல்ஸ் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ரிவர்சல் ஆக சான்சஸ் இருக்குது. ஆர்எல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்க்கு வெயிட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் லைனில் சப்போர்ட் எடுக்கும் போதும் நம்ம என்ட்ரிக்கு போகலாம். நீங்களும் இந்த ஜென்ரல் இன் ஸ்கார்ப்பை வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க, டெய்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இந்த 7 ஸ்டாக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கலா இன்னைக்கு டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீக்குக்கான டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்க ஸ்டாக்ஸ். இதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இந்த மாரி டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்க ஸ்டாக்ஸோட நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.